அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பிரஸ் மீடியா ஆட்கள், பிறகு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். சமீப காலத்தில் இந்த 2-3 வருஷம் பயணத்தை பற்றி நான் சொல்ல முயற்சி பண்ணும்போது ப்ரமோஷனில் என்னால் அதை எந்த இடத்துலையும் சரியாக பதிவு பண்ண முடியல. ஏன்னா அதுக்கான காலமும் நேரமும் ஒரு பெரிய வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துட்டு இந்த மேடையில் அவங்க முன்னாடி நான் நிற்கிறேன். அதுக்காக நான் மாரி சார்ட்டையும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இது ஒரு சினிமா, இதுக்கான இப்படி ஒரு விழா நடக்கும்ன்றதே என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பேசுவேன், சாரி. இருந்தாலுமே இந்த பயணத்தில் எனக்கு நிறைய பேர் உதவியாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நான் பேசியே ஆகணும். இது ஒரு சினிமாவாக மாறுறதுக்கு முன்னாடி இது ஒரு சினிமாவாக மாறுறதுக்கு முன்னாடி என் ஜேர்னியில் நிறைய பேர் எனக்கு உதவியாக இருந்தாங்க. ஸோ முதல்ல நான் அவங்கள்ட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸ்டார்டிங்கில் ஜெயராஜ் சார், கணேசன் சார் அறிமுகப்படுத்தின கோச். எனக்கு ஃபஸ்ட்டு கபடி அவர் தான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் சென்னையில். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு ப்ராக்டிஸு நான் மகான் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரம் நடந்தது. அப்போது கணேசன் சார் கூட்டின்னு வந்த பாலா, செல்லா, ஆண்டி பிளேயர்ஸாக இருந்து அதுக்கப்புறம் என் தம்பிகளாகவும் என் நண்பர்களாகவும் மாறினாங்க. அவங்களோட நான் இன்னும் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன். எல்லாருக்கும் இந்த கபடியில் ஒரு பங்கு இருக்குது. ஆனால் முக்கியமாக பாலாக்கும் ஆண்டிக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. பிறகு அதுக்கப்புறம் சாய் இன்ஸ்டிடியூட், நேரு ஸ்டேட் சாய் இன்ஸ்டிடியூட்டில் நான் கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணியிருந்தேன். அங்கே மாசான முத்து அவர்கள், அவர் ஒரு சம பிளேயர். அவர் எனக்கு கபடி நிறைய சொல்லி கொடுத்தாரு அந்த ஸ்டேஜில். அப்போ சாயில் இருக்கிற பசங்க வாண்டம், விஜய், ஏழுமலை, அபிஷேக், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் முக்கியமாக இவங்களோட நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் ஒரு கேம்ப் நடத்தின கணேசன் சாருக்கு ரொம்ப நன்றி. உங்களை பற்றி நிறைய பேச வேண்டியதாக இருக்குது சார், ஆனால் நான் லிஸ்ட்டில் சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே ஒரு 200 பிளேயர்ஸ் கிட்ட மேலே இருந்தாங்க, 200 பசங்கள்கிட்ட மேலே இருந்தாங்க. அங்கே ஒரு ஃபிசியோ ஒருத்தர் இருந்தார் சார், அவர் பேர் என்ன தெரில, மீசை இருக்கும் ஆனால் முடி இருக்காது. அங்கே ஒரு ஃபிசியோ ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு இன்ஜுரி, ஒரு டோவில் ஒரு இன்ஜுரி நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் அவருக்கும் எனக்குள்ளே நடந்தது சார். அது அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு சித்தா வைத்தியர்கிட்ட நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தினீங்க. அவரோட பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இருந்தாலுமே என் வழிகளை புரிஞ்சு அந்த எஃபர்ட்டை புரிஞ்சு எனக்கு ஒரு போயமெல்லாம் எழுதி கொடுத்தாரு ஒரு நாள். அவர் சினிமா பார்க்கவே மாட்டார், ஆனால் தியேட்டருக்கு போனதே இல்லை அவர். ஆனால் இந்த படம் அவர் பார்ப்பாருன்னு சொன்னார். ஸோ அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப சரியில்லான ஒரு மூமெண்ட். இயர்ஸ் பேக் நான் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போய் அங்கே வெளியே காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் ரஞ்சித் சார் கால் பண்ணி, அந்த டைமில் பரியரும் பெருமாள் அந்த சினிமாவுக்காக நீங்கள் கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாரி சார் கிட்ட அந்த டைமில் நான் பேசினேன். அண்ட் I was so unlucky that my days didn't work out. And அதை பற்றி யோசிச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், அதுக்கப்புறம் நீங்கள் என்னை கூப்பிடுவோன்னு நான் நினைக்கவே இல்லை. பட்
அப்போலேருந்து பையன் பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், என் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். மஸ்ட் ஹவ் வாட்ச்ட் லைக் 13 to 20 times. அது நடுவில் உங்க ஃபிலிம்ல இருந்து எந்த அவுட்புட் வந்தாலும், ஒரு போஸ்டர் ஆனாலும், ஒரு மியூசிக் வீடியோ ஆனாலும், டீசர் ஆனாலும், நான் அதுக்காக வெயிட் பண்ணி நீங்க போஸ்டர்லாம் போடுறீங்கள, லைக் 5 o'clock ரிலீஸ்னா அந்த 5 o'clock நான் வெயிட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஆயிட்டேன் நான். அண்ட் மறுபடியும் எனக்கு இந்த பைசன் ஃபிலிம்காக ஒரு கால் வந்த போது சத்தியமா நான் லைக் இட் இஸ் சம்திங் தட் ஐ டிட் திங்க் வாஸ் ரியல். அதுக்கப்புறம் நீங்க அந்த போட்டோ ஷூட்டுக்காக என்ன அங்க கூப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு போட்டோ ஷூட் இருக்கு, லைக் பிரேமம் பண்ணும்போது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அனுபவமா இருக்கு. அங்க லொகேஷன்ல என்ன நடக்குது எதுவும் தெரியாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சினிமானா என்ன கியூரியாசிட்டியோட இருந்த ஒரு அனுபவமா. அன்னைக்கு அந்த போட்டோ ஷூட்ல அவ்வளோ கேப்க்கு அப்புறம் ஒரு 8-9 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அந்த சேம் ஃபீலிங் வந்துருச்சு. லைக் தட் இஸ் வென் பிரேமம் பண்ணும்போது தான் லைக் சினிமா இல்லாம அது ஒரு மேஜிக்ன்ற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த மேஜிக் மறுபடியும் எனக்கு ஃபீல் ஆகுறதுக்கு it took a Bison to come, and I think it's destiny that brought me to Bison. And thank you so much sir. உங்களோட honest filmmaking is something that I really really love. நீங்க வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும், நீங்க எழுதுற ஒவ்வொரு வரிகளும், லைக் கேப்சர் பண்ற ஒவ்வொரு டீடைல்ஸும் லைக் இட் கான்ஸ்டன்ட்லி ஹஸ் இன்ஸ்பயர்ட் மீ. அண்ட் பைசனுக்கு முன்னாடி அனுப்பமா வேற, பைசனுக்கு அப்புறம் அனுப்பமா வேற. நீங்க ஒரு ஆக்டரா எனக்கு ஆக்டிங்கை பத்தி, சினிமா பத்தி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் டீச்சிங் மீ அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் பேஷண்ட் வித் மீ. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு உங்களுக்கு, அதுக்கப்புறம் கஷ்டம் தான், ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ரொம்ப கஷ்டம். பட் தேங்க்ஸ் டு பீங் பேஷண்ட் வித் மீ. அண்ட் I'm really really privileged to be a part of a film like Bison, a small part of a wonderful film like Bison. And thanks to my entire team, all the ADs, Aditi, Manan, Sharanya, you guys have been like really strong and supportive. And I got privileged to work with Pasupati sir. I'm a huge fan of you sir, Amir sir, Lal sir. Kuda indha padathila enakku chance kedakala, ana vera padathila we work together. But it's always beautiful to work with experienced legends like you all. So like unga kuda act பண்ணும்போது உங்களை பார்த்து உங்க டெடிகேஷனும் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பார்த்து we feel like putting more work into it. So it's wonderful working with you all. And Rajisha, லொகேஷன்ல காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நானும் ரஜிஷாவும் பாவம் ப்ரொடக்ஷன் give us 2 vanities, but we were always in one vanity. Ilana we would be roaming around. And credit goes to Mari sir for the bonding we have right now and for introducing such a world to us. And to the entire team of Bison, Ayil sir and all the ADs and Rajisha சொன்ன மாதிரி அந்த ஊர் என்ன, அந்த ஊருக்காரங்க அவங்களோட லவ் ஃபீலிங், பிரிக் மேக்கிங்ல இருந்து அங்க வயல்ல ஒர்க் பண்றது இருந்து எல்லாமே அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நிஜமா. அண்ட் இப்போ நான் பண்ற எல்லா படத்துலையும் நான் அதை வச்சு கம்பேர் பண்ண ட்ரை பண்ணுறேன், ட்ரபிள் தான். ஸோ தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம் ஆஃப் Bison. அண்ட் ஃபைனலி ப்ரோ, I'm really 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 happy that you got to be the Bison. And for all the passion, hard work, dedication, I wish you all the best. And yeah, that's it. Thank you so much. Thank you very very much to the entire team. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கோம், நம்ம மறுபடியும் சேர்றோம் அப்படின்னா நீ சமூகத்துக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான காத்திரமான ஒரு படம் தான் கொடுக்கணும். இந்த படம் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னாரு அதுக்கப்புறம் முழுக்க சுதந்திரம் தான். எப்போவுமே எனக்கு ரஞ்சித் எவ்வளோ தெரியல, சரியே ரஞ்சித்திலிருந்து ஆரம்பிச்சதுனால எனக்கு எல்லா ப்ரொடியூசருமே ஒரு பெரிய சுதந்திரம் கொடுப்பாங்க. இந்த படத்துலேயே அந்த மாதிரி சுதந்திரம் தான். அப்ளாஸும் சரி, நீம் ஸ்டுடியோஸும் சரி, எல்லாரும் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாங்க. அந்த மிகப்பெரிய சுதந்திரத்தின் அடிப்படையில் எடுத்தது தான் பைசன். அதனால எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பைசன் சொல்லணும் அப்படின்னா துருவோட உழைப்பு,
மற்றவங்களோட எல்லாத்தையும் பற்றி எனக்கு பேசுறதுக்கு நிறைய மேடைகள் இருக்குது, என்னோட இன்டர்வியூஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சொல்ல வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பைசன் வெற்றிப்பட்ட படம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை பற்றி நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. என் லைஃப்பில் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நிறைய இஷ்யூ, நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கிளம்பி வந்துட்டேன். வந்துட்டு நான் வந்து 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ திரும்பி பார்த்தா, இப்போ என்னை பார்க்கும்போதுலாம் என்ன உங்கள் ஊர் எப்படி இருக்குது, உங்கள் ஊர் எப்படின்னு கேட்பாங்க. இங்கேருந்து நான் திருநெல்வேலியை பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு டைம் திருநெல்வேலி போகும்போதெல்லாம் பக்குன்னு இருக்கும் எனக்கு. ஏதாவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே ஏதாவது இஷ்யூஸ் பார்த்துருவோம், வீட்டிலேருந்து அனுப்புது, ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறது இதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ எமோஷனலாக இருக்கும். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி, இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இது என்ன, இதை பற்றியான டிஸ்கஷன் எப்படி மாற்றுறதுன்னு தோணிகிட்டே இருக்கும். அதுக்கு எடுத்து நான் எடுத்த டூல் தான். அதுக்கு எடுத்து இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம எப்படி அணுகிறது, இவ்வளோ பெரிய ஒரு போர் சூழலில் இருக்கக்கூடிய என்னோட ஊரை பற்றியான ஒரு புரிதலை இன்னைக்குள்ள இளைஞர்கள்ட்ட நான் எப்படி கடத்துறது, அது என்ன மாதிரி படம் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு கிடைச்ச ஒரே டூல் கணேசனன், அனைத்து கணேசனன் டூல். அவரை எடுத்துக்கிட்டு நாம் ஒன்று நம்மளோட கிராஃப்ட்டு, நம்மளோட சினிமா, என்னோட அரசியல் பார்வை, என்னோட புரிதல் இதில் வச்சுக்கிட்டு நம்ம ப்ளே பண்ணி ஒன்று முடியுமான்னு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எழுதப்பட்டது தான் பைசன் திரைக்கதை. பைசனுக்குள்ள நிறைய இளைஞர்கள், தென் மாவட்டத்தில் உள்ள நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. வெற்றி பெற முடியாமல் போன, வாழ்க்கையை தொலைச்ச நிறைய இளைஞர்களோட கதை இருக்குது. இந்த கதை உண்மையாகவே என் லைஃப்பில் என்னோட ஆகச்சிறந்த என்னோட அரசியல். நான் என்ன நினைக்கிறேன்னா, என் ஊருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். என் ஊரை பற்றி இவ்வளோ வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம், இவ்வளோ புகழ் அடைஞ்சதுக்கப்புறம், இவ்வளோ பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் நீ உன் ஊருக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, என் ஊருக்காக நான் பண்ணது, என்னோட மாவட்டத்துக்காக பண்ணது, என்னோட மக்களுக்காக பண்ணது, ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டுக்காகவும் ஒருத்தன் வந்து அந்த தென் தமிழ்நாட்டோட அரசியல் புரிதலை மையப்படுத்தி பண்ண ஒரு படம் தான் பைசன். முழுக்க இந்த படம் அதுக்கான படம். என்னோட ட்ரிபியூட் தான் இது, என்னோட எமோஷனல் தான் இது, என்னோட அதிகபட்ச என்ன சொல்றது, இந்த உச்சபட்ச எமோஷனல் இருக்குது. எப்படியாவது இந்த படம் இது எவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான எமோஷனல் ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான ஒரு முடிவுக்கு வருது இந்த படம் அப்படிங்கிறத வந்து அதை பார்க்கறதுக்காக நான் வெயிட்டிங். அதுக்கு மட்டுமே நான் வெயிட் பண்ணுறேன். இந்த 17 அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து வெளியே வர ஆடியன்ஸ் படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட, படம் ஹிட்டு, படம் சூப்பர் ஹிட்டு, படம் ஃபாஸ்டாக இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படத்துக்குள் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை என்னவா தமிழ் சமூகம் எடுத்துக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதுக்கு காரணம் நாங்கள் அதாவது என்னது, அதுக்கு முக்கிய காரணம் இதோ வாழ்க்கை சூழல் தான். இது வந்து ஏதாவது பண்ணியாகணும் அப்படிங்கிறத பண்ண படம் பைசன். நிச்சயமாக அந்த வேலையை செய்யணும் உறுதியாக நம்புகிறோம். அதுக்கான காரணம் இந்த பைசனில் வேலை பார்த்த அத்தனை பேருமே இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க, இந்த எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க. அவங்க அத்தனை பேர்த்தையும் நான் அதை கடத்தினேன். அமித் சாராக இருக்கட்டும், சுரேஷ் சாராக இருக்கட்டும், லால் சாராக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் நான் பேசுறது கதையை பற்றி கிடையாது, என் ஊரை பற்றி, என் நிலத்தை பற்றி, இங்கே போய் சிக்கலை பற்றி, இங்கே இது எப்படி. ஏன்னா நாங்கள் இருக்கும்போதே நிறைய சமூகம் நடக்கும். லால் சார் நீ பார்ப்பாரு, அமித் சார் சுரேஷ் சார் என்ன மாதிரி அப்படிம்பாரு. அந்த எமோஷனல் இருக்குல்ல, கேட்கும்போது பதில் சொல்ல முடியாத பார்வையோடு நான் நிற்பேன். அவங்க ஏதாவது எமோஷனலாக கேட்பாங்க, அதுக்கு எனக்கு பதிலே இருக்காது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. இந்த பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனையை பற்றி அவங்க எனக்கு கேட்கும்போது அது எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியாது. அப்போல்லாம் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். இதுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட் தான் பைசன் திரைப்படம். இந்த படம் வந்து அதை செய்யும்னு உறுதியாக நம்புவேன். என்னோட உச்சபட்ச ஒரு கர்வமாகவும் ப்ரைடாகவும் நான் நினைக்கிறது வந்து இந்த பைசன் திரைப்படத்தை தான். அதுக்கான ரீசன் எப்படிங்கிறது, நான் வெட்ட வெளியாக முதல்ல தைரியமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிடுது. மற்ற எல்லா படங்களுமே, என்னோட எல்லா படங்களும் எப்படி இருக்குன்னா, நான் ஓன் பண்ணிக்கிட்ட என்னோட விஷயத்தை நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கவலையை, சமூகம் சார்ந்த என்னோட கவலையை, என் ஊர் சார்ந்த என்னோட கவலையை, என் மக்கள் சார்ந்த என்னோட கவலையை, என் மக்களுங்கிறது தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே, ஒட்டுமொத்த மக்களுக்கு இருக்கிற கவலையை பற்றியான ஒரு படமாக இந்த படத்தை எடுத்திருக்கேன். நிச்சயமாக இந்த படம் அந்த மாதிரியான ஒரு பெரிய டிஸ்கஷனை உருவாக்கணும் அப்படின்னு நம்புகிறேன். உருவாக்கும். அதுக்காக மட்டுமே இத்தனை வருஷம் நான் சினிமா கற்றுக்கிட்டது, கிராஃப்ட் கற்றுக்கிட்டது, நான் ஒட்டுமொத்தமாக கற்றுக்கிட்டது இந்த படத்துக்கு தானோ அப்படிங்கிற மாதிரியான உணர்வு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இருந்துச்சு. அப்படி உணர்வு வந்ததுக்கு இந்த பைசன் திரைப்படம் எனக்கு கொடுத்த அழுத்தம் இந்த சமூகத்துக்கும், இந்த தமிழ் சமூகத்துக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறேன். அவ்வளோதான் பைசன் பற்றி. நாளைக்கு ட்ரெய்லர் வருது. நிச்சயமாக இந்த பைசன் ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு அறிவை உண்டாக்கும். அதுக்கு ஒத்துழைக்க அத்தனை நண்பர்களுக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். நீ இல்லைனா என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லணும், கடைசி அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம மற்ற எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னோட அசிஸ்டன்ஸ் பொதுவாகவே என்ன சொல்கிறது, அஞ்சு சொல்லுவார், என்னடா அங்கேயே போய் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு.
அங்கேயே போய் தான் எடுக்கிறேன் அப்படின்னாலும் அவங்க அதே சிலுங்கி தான் அதே சட்டை தான் மாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதுலேயும் நிறைய ஓடிட்டே இருப்பாங்க. எல்லாரும் நிறைய வேலை செஞ்சாங்க இந்த படத்தை. ஏன்னா இந்த படத்தை பற்றியான புரிதல் அவங்களுக்குமே இருந்துச்சு, இந்த படம் ஏன் எடுக்கிறாங்கன்னு சொல்லி. ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு வெளியே இருந்து நிறைய வேலை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. நிறைய கபடி வீரர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மெயின் என்னோட பிரச்சனையை, என்னோட ப்ரெஷரை, என்னோட கோபத்தை இந்த படம் எல்லாம் மற்ற படத்தை விட இந்த படத்தை நான் நிறைய ரொம்ப ப்ரெஷராக இருந்தேன், நிறைய வேலை பார்த்தேன். உடல் உழைப்பு தேவைப்பட்டுச்சு. அந்த உடல் உழைப்பு போடும்போது ஒன்று கோவம் இல்லை, அந்த கோவத்தின் அடிப்படையில் தான் இந்த படம் வேலை பார்க்கப்பட்டுச்சு. அந்த கோவத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எங்கெங்கேருந்து வந்த வெளி ஸ்டேட்லேருந்து வந்த நிறைய கபடி பிளேயர்ஸ், ஏன்னா இப்போ இப்போ அவங்க வேற வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க, மேட்ச்சில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அத்தனை பேருமே எனக்காக மண்ணில், அதுவும் மத்தியான வெயிலில் அவங்க விளையாண்டு கொடுத்தது அது எதுவுமே மறக்க முடியாது. இந்த படத்தோட வெற்றி தான் அவங்களுக்கு சமர்ப்பணம். நிச்சயமாக இந்த படம் ஒரு எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்கும், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான படமாக இருக்கும். இந்த படத்தை எனக்கு இந்த படத்தை முழு சொந்தமாக எடுக்க அனுமதிச்ச ரஞ்சித் அண்ணாவுக்கு மறுபடியும் நன்றி. இந்த நேரத்தில் கடைசியாக சொல்லிக்கிறது, இந்த மாரி செல்வராஜ் என்ற பெயரை முன்வைத்து நகரத்தில் நிகழ்த்தக்கூடிய அத்தனைக்கும் ராம் சார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் காரணம். இந்த அரசியல் புரிதல் அவங்க அவர் தான் உருவாக்கினார். இந்த மேடையில் அவர் எனக்கு இல்லை. எனக்கு என்னென்னா என்னோட பெரிய பலம் அவர் தான். அவர் ஒன்று சொன்னார், இந்த படம் பார்த்துட்டு உன்னோட பெஸ்ட் அப்படின்னாரு. ஒவ்வொரு படமும் அவரை காட்டும்போது இந்த வார்த்தையை நான் வாங்க ட்ரை பண்ணுவேன். பெரியம்பாள் பண்ணும்போது பெஸ்ட் படம் எடுத்துடா அப்படின்னாரு. கர்ணன் பண்ணும்போது என்னடா பெரியம்பாள் தாண்டி போடுறது அப்படின்னாரு. அப்புறம் மாமன்னன் பண்ணும்போது அதே மாதிரி ஒன்று சொன்னார். வாழை பண்ணும்போது எப்படியோ ஒரு பெஸ்ட் படத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்படி பைசன் பார்த்துட்டு உங்களுடைய பெஸ்ட் இதுதான்டா அப்படின்னாரு. இப்படி எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு விஷயம் தான் மெயினாக தோணும் எனக்கு எப்போவுமே. நான் எடுக்கிற படம், நான் எடுக்கிற விஷயம் எதுவாவோ கரெக்டானாலும் என்ன பண்ணாலும் எனக்கு தோண வேண்டியது, நான் ஏதாவது ஒன்று ரொம்ப உறுதியாக நம்பி ஒரு விஷயம் பண்ணுவேன். அந்த நம்பி பண்ணுற விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமா சேராதா அப்படிங்கிற பயம் மட்டும்தான் பெருசாக எனக்கு இருக்கும். அது தப்பாக புரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பயமும், அது சரியாக போய் சேரணுமே அப்படிங்கிற பயம் மட்டும்தான் எனக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த பயம் சுத்தமாக இல்லை. அதுக்கான காரணம் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்த நண்பர்களும், ரஞ்சித் அண்ணா, மற்றபடி எல்லா அப்ளாஸ், இந்த டீம், இவங்க கொடுத்த பெரிய சப்போர்ட். கிட்டத்தட்ட நான் இந்த மொமெண்டெல்லாம் ஏன் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சக்ஸஸ் ஆன மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க, பயங்கரமாக சக்ஸஸ் மீட் மாதிரி அடுத்ததான் சொல்லிட்டு. அதுக்காக தான் அந்த மொமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணது. ஏன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அப்போ நான் ஏதாவது பெருமனா இவங்களை எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது தான் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கான நன்றி நம்ம தெரிவிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவசரமாக இந்த இதெல்லாம் கிரியேட் பண்ணுது. நிறைய பேருக்கு கொடுக்க முடியல, அதுக்கான காரணம் நேரத்தாக ரெடி பண்ண ஆரம்பித்தோம். நிச்சயமாக இது கொடுக்க முடியாத ஆட்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இது ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணது. அதனால் இது வாங்க முடியாத கொடுக்காத ஆட்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணது. லால் சார் ரொம்ப தேங்க்யூ. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இங்கே எல்லாருமே இந்த படத்தில் பண்ணவங்க எல்லாருமே ஒன்றே இருந்துச்சு, எல்லாருமே மாரியை லவ் பண்ணாங்க. மாரியை லவ் பண்ணாலும் மட்டும்தான் அந்த படத்தில் எல்லாரும் வேலை செஞ்சாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். பொதுவாக லவ் பண்ணாலே நமக்கு தெரியும்ல, நம்மளை யாராவது லவ் பண்ணால் நம்ம ஓவராக உரிமை எடுத்துக்குவோம், அவங்ககிட்ட ஓவராக சண்டை போடுவோம், ஓவராக எதாவது பண்ணுவோம்ல. அந்த மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ணியிருப்பேன். அதுக்காக சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா இது பண்ணியிருந்தா மன்னிச்சுவாங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எல்லாரும் லவ் பண்ணுறீங்கன்னு. அதே மாதிரி உங்களுக்கும் தெரியணும் நான் உங்களை லவ் பண்ணுறேன். ஓகே, அதனால் எல்லாத்துக்குமே நன்றி. 17 ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அப்போ முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் நினச்சே பார்க்கல பைசன் தீபாவளிக்கு வந்துச்சு. என் லைஃப்பில் தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பண்டிகையே கிடையாது. அதுக்கான காரணம் சின்ன வயசுலேருந்து எனக்கு தீபாவளி கொண்டாடுறதுக்கான மனநிலையே இருக்காது, அதுக்கான ஸ்பேஸே எங்கள் வீட்டில் இருக்காது. அப்போ தீபாவளி சும்மா கடந்து ஒரு கவிதை கூட நான் எழுதி சென்னையில் இருந்த புதுசில், ஒரு பாலிய நண்பனின் மரணத்தை போல கடந்து செல்கிறது தீபாவளி. பாலிய நண்பனின் மரணத்தின் நினைவை போல கடந்து செல்கிறது தீபாவளி. இப்போ தீபாவளி மேலே அவ்வளோ விருப்பம் எனக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபர்ஸ்ட் தீபாவளி நான் கொண்டாட போகணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த தீபாவளிக்காக நான் வெயிட் பண்ணுறேன். என் குடும்பமும் இந்த தீபாவளிக்காக வெயிட் பண்ணுறது. தீபாவளியை நான் தமிழ் சமூகத்தோடு சேர்ந்து பைசனோடு சேர்ந்து கொண்டாட போவேன். பைசனை பற்றி தான் பேசணும். பைசன் என் லைஃப்பில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபில்ம். அண்ட் நான் இந்த படத்தில் நடித்தனால நான் சொல்ல மாட்டேன், அதனால நான் சொல்லலை. பட் திஸ் இஸ் கோயிங் டு பி an epic film. It's much more than a sports drama. ஸ்போர்ட்ஸ் இருக்குது, கபடி இருக்குது, சோஷியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, எல்லாமே இருக்குது.
ஆனா இப்போ வரைக்கும் நீங்க பார்த்த மாரி செல்வராஜோட 4 படத்திலும் இல்லாம ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இந்த படத்துல இருக்கு. திஸ் ஐ எம் வெரி ஷுர் அபவுட். அண்ட் இந்த படத்துல எனக்கு ரொம்ப ஐ காட் டு ஒர்க் வித் சச் கிரேட் க்ரூ. எழில் சார், நிவாஸ், என்னோட ஏடிஸ், சரண்யா, அரவிந்தனா, எல்லாருமே நம்ம ஊர் மக்கள் நம்ம கூட. எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாம எனக்கு இவ்வளோ தமிழ் கட்டி கொடுத்தது என் திருநெல்வேலியில் இருக்கிற ஊர் மக்கள். கர்னல்ல இருந்து பைசன் வரைக்கும் யுவர் ஃபேமிலி. எனக்கு என்ன சொல்றது, நாங்கள் மலையாளி, என்னோட ஊரு நான் கேரளா, ஆனால் கூட எனக்கு என்னோட ஒரு ஹாஃப் சோல் அங்கேயே திருநெல்வேலி தான் நான் வச்சுட்டு வந்திருக்காங்க. நான் ஒரு தமிழ் பொண்ணை மாறிட்டாங்க, நான் சவுத் தமிழ் பொண்ணை மாறிட்டாங்க. ஸோ ஊர் மக்களே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எவ்ரி திங் யூ ஹவ் டாட் மீ. And our brilliant producers, Ranjit sir, I'm such a huge fan of you, and Aditi, நீங்க கொடுத்த ஒரு support for this film, Manin, everybody from Neelam Studios, the kind of effort that has gone into, and the kind of backbone and support you've given to Mari sir to execute அவரோட creativity, அவரோட vision execute பண்றதுக்கு நீங்க கொடுத்த ஒரு support. It is, I can't, and applause entertainment. Samir sir, thank you so much for believing in our film. It truly means a lot to us. Coming back to Lal sir, Amir sir, எல்லாருமே I'm such a huge fan of. ஆனா இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணிட்டேன் ஜூன். அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் I had this, அதுதான் எனக்கு முதல்ல லைஃப்ல ஒரு ஃபீலிங். அந்த படத்தில் நடிச்ச ஒரு ஆர்டிஸ்டோட அதே ரிலேஷன்ஷிப், தட் இஸ் ஜோஜு சார். அண்ட் ஜூன் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ கால் ஜோஜு சார் அண்ட் ஐ செட், அப்பா ரொம்ப மிஸ் பண்றாங்க. அதே ஃபீலிங் அந்த படத்துக்கு அப்புறம் இப்போதான் எனக்கு கிடைச்சிருக்கு. பசுபதி சார் எனக்கு எங்க அப்பா மாதிரி ஆயிட்டாங்க சார். நீங்க அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மேக்ரோன்ஸ்ல இருந்து இந்த கேர் நீங்க எனக்கு கொடுத்துருக்கிற கேர், உங்ககிட்ட நான் the lessons I've learned as an artist I've grown, sir. Thank you so much for the support. To my Anupama, அன்னு என்ன சொல்றது, இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார். அவங்க சவுத் இந்தியன் சூப்பர் ஸ்டார் அனுபமா. தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லாம் பண்றாங்க. என்னையும் எனக்கு தெரியல எப்படின்னு மாரி சார் எல்லா இன்டர்வியூலும் என்ன வச்சிருக்காங்க. நான் நினைக்கிறேன், ஐயோ இவ்வளோ ப்ரமோஷன் ஆன அவ தான் ஹீரோயின். ஒரு செகண்ட் கூட அந்த பொண்ணுக்கு ஒரு ஈகோ வரலப்பா. அது that's a big quality, guys. You have to clap for it. That's the biggest quality. நம்ம ரெண்டு பேரும் இந்த படத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா படம் முடிச்சு அப்படியே ஆயிட்டாங்க. We have become best friends. Anupam, you're such a wonderful co-star to work with, and I'll completely cherish what we had. And coming back to Dhruv Vikram இருந்து Dhruv மாறிட்டாய் நீ. A star is born. I'm truly telling you, இந்த படத்துக்காக இந்த பையன் பண்ணி வச்சிருக்க ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், அதுக்கு எல்லாம் மீது மாரி சரோட விஷன்ல இருந்த ஹீரோல அது ஆகி மாறதுக்கு நீங்க பண்ணி வச்சிருக்க எல்லா விஷயம் will not matter when this film will release, right? ஆனா இந்த film release ஆனதுக்கு அப்புறம் தமிழுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கிடைக்கும் who can also act well. I'm so proud of you, Dhruv. I truly feel every single word I'm saying right now. And நீங்க எல்லாரும் இந்த தீபாவளிக்கு நம்ம படம் பார்க்கணும் ப்ளீஸ். இட்ஸ் a good film. நீங்க எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். மாரி சார்,